பிசி குரூப் 4 ரிசல்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சிவிக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. அது ஃபுல் டீட்டெயில் பற்றி வேக்கன்சி A to Z எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வருங்க. வாங்க பார்த்தலாம். டோட்டல் வேக்கன்சி எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இயர் குரூப் 4 நீங்கள் அச்சீவ் பண்ணலினா கூட பரவாயில்லைங்க. நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 கம்பல்சரி வரும். அந்த குரூப் 4 நம்ம நல்லா அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம சைட்லேருந்து நோட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணி தான் இருக்கும். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க பார்த்தலாம். டோட்டல் வேக்கன்சி எவ்வளோனா 4662 வேக்கன்சிங்க. இதில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், VAO இதோட டோட்டல் வேக்கன்சி எவ்வளோனா 2426 வேக்கன்சி. எல்லோரும் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறது இந்த வேக்கன்சி தான் ஃபில் ஆகிருங்க. ஏன்னா நிறைய கேண்டிடேட் இந்த வேக்கன்சி நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லோரும் அப்ரோச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டைப்பிஸ்ட் வேக்கன்சி எவ்வளோனா 1362 வேக்கன்சிங்க. ஸ்டெனோ வந்து எவ்வளோனா 361ங்க. மித்த அதர் வேக்கன்சி வந்து 271. ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்டது வந்து 206 வேக்கன்சிங்க. இதில் வந்து எந்தெந்த ரேங்க்குள்ள இருந்தால் சேஃப்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வேக்கன்சி எவ்வளோ இருக்குது கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்து நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா சேஃப்னு சொல்லுவோம். இது ஒரு அனலைஸ் மட்டும்தாங்க. இது எதுவுமே கிடையாதுங்க. கவர்மெண்ட்லேருந்து அவங்க சைட்லேருந்து டிஎன்பிசி சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. இந்த 1 வீக் கழித்து யார் சிவிக்கு அப்டேட்டோ அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து மெயில் ஆர் மெசேஜ் ரெண்டில் ஏதோ ஒரு சென்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வாங்க பார்த்துடலாம். வேக்கன்சி A to Z எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த வேக்கன்சி சொல்லினேன். VAO, பில் கலெக்டர் 2462 வேக்கன்சின்னு. அது எது கேஸ்ட் வைஸ் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணிடுவோம். ஜென்ரல் கேட்டகரி வந்து 705 வேக்கன்சி இருக்குங்க. பிசி வந்து 607ங்க. பிசிஎம் வந்து 82ங்க. எம்பிசி வந்து 463ங்க. எஸ்சி வந்து 449. எஸ்சிஏ வந்து எவ்வளோ இருக்குன்னா 71. எஸ்டி வந்து 49 இருக்குங்க. இதில் வந்து கம்யூனிட்டி ரேங்க் எதுக்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சேஃப்னு சொல்லி பார்த்துடலாங்க. பிசி வந்து 1000க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சேஃபுங்க. ஜென்ரல் கேட்டகரி வந்து 1500க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சேஃபுங்க ஓவரால் ரேங்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி வந்து 850க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சேஃபுங்க எம்பிசி. எஸ்சி வந்து 500க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சேஃபுங்க. எஸ்சிஏ வந்து ஒரு 60க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சேஃபுங்க. எஸ்டி வந்து ஒரு 30க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சேஃபுங்க. பிசிஎம் வந்து ஒரு 87க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சேஃபுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட்டு இதோட வேக்கன்சி எல்லாம் அப்டேட் பண்ணிடுவோம். இதுவுமே நம்ம சொன்ன இது வேக்கன்சி ரிசர்வேஷன் படி நிறையா மாறுங்க. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி எடுத்திங்கன்னா அதில் வந்து பிசி கேட்டகரி ஃபஸ்ட் நான் அப்ரோச் பண்ண பாருங்கள். பிசியில் வந்து பிஎஸ்டிஎம் உமனுக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்டிஎம்க்கு தனியாக இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. அது இல்லாமல் விடோக்கு இவ்வளோ வேக்கன்சி, இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லி நிறையா மாறுபடுங்க. அதனால் யாராலையுமே கரெக்டாக இந்த கம்யூனிட்டி இந்த ரேங்க் விழுந்துன்னா சேஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரிசர்வேஷன் படி போடும்போது நிறையா சேஞ்சஸ் நிறையா மாறுபடுங்க. அதனால் எந்த ஒரு இதுவுமே இது எல்லாமே நீங்கள் கொடுத்த கூகுள் ஃபார்ம் அப்டேட் வேக்கன்சி ப்ளஸ் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் இதெல்லாம் வச்சு இது ஒரு அனலைஸ் மட்டும்தான். இது ஃபுல்லுமே இது கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். டைப்பிஸ்டோட வேக்கன்சி எவ்வளோனா 1392 வேக்கன்சிங்க. இது ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோனா 432 வேக்கன்சி. பிசி எவ்வளோனா 368. பிசிஎம் எவ்வளோனா 49. எம்பிசி எவ்வளோனா 278ங்க. எஸ்சி எவ்வளோனா 210. எஸ்சி எவ்வளோனா 41. எஸ்டி எவ்வளோனா 15 வேக்கன்சி இருக்குங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டு நல்ல ரேங்க் எடுத்திங்களா ஃபஸ்ட்டு ஜூனியர் ரெசிடென்ட், VAO, பில் கலெக்டர் அதையும் அப்ரோச் பண்ணிடுவாங்க. அதனால் இங்கே வந்து நம்ம சொல்கிற ரேங்க் படி ப்ராப்பராக அப்படி நடக்குன்னா அது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த ரேங்க் விழுந்துன்னா சேஃப்னு சொல்லுவோம். ஆனால் இது ரிசர்வேஷன் படி மாறுபடுங்க. அங்கே அப்ரோச் பண்ணுவீங்க, இங்கே இதுக்கு வர முடியாதுங்க. அதனால் நிறையா மாற்றங்கள் ஏற்படும். பிசி வந்து ஒரு 700 கம்யூனிட்டி ரேங்க் விழுந்தீங்கன்னா நீங்கள் சேஃபுங்க. இதில் சொல்கிறேங்க டைப்பிஸ்ட் இது வேக்கன்சி இல்லைங்க. அடுத்து எம்பிசிக்கு வந்து ஒரு 500க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த கம்யூனிட்டி ரேங்க் 500க்குள்ளே டைப்பிஸ்ட்டோட கம்யூனிட்டி ரேங்க் 500க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபுங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி வந்து கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே 300க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா நீங்கள் சேஃபுங்க. எஸ்சிஏ வந்து கம்யூனிட்டி ரேங்க் 30க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சேஃபுங்க. எஸ்டி வந்து கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே ஒரு 20க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா சேஃபுங்க. பிசிஎம் வந்து டைப்பிஸ்ட்டு கம்யூனிட்டி ரேங்க்கில் 45க்குள்ளே இருந்துட்டிங்கன்னா நீங்கள் சேஃபுங்க. இது இப்போ சொன்னது கம்யூனிட்டி ரேங்க்கு உங்கள் வேக்கன்சி வச்சு சொல்கிறதுங்க. டைப்பிஸ்ட்டோட கம்யூனிட்டி ரேங்க்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து
அடுத்து ஸ்டெனோவோட வேக்கன்சி பார்த்தலாங்க. 361 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி 112 வேக்கன்சி. பிசி வந்து 95, பிசிஎம் வந்து 30ங்க, எம்பிசி வந்து 72, எஸ்சி வந்து 54ங்க, எஸ்சி வந்து 11, எஸ்டி வந்து 4 வேக்கன்சி இருக்குங்க. இது வந்து ஸ்டெனோ இதுவுமே ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு ப்ரெடிட் இருக்குங்க. இது எல்லாமே ரிசர்வேஷன் படி மாறுபடுங்க. இது 1 வீக்கில் அவங்க சைட்லேருந்து அப்டேட் வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. 1 வீக் கழித்து உங்களுக்கு A to Z எல்லா அப்டேட்டுமே சிவி அப்டேட் எல்லாமே கிடச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட டோட்டல் வேக்கன்சி 206 வேக்கன்சிங்க. நிறைய கேண்டிடேட் இதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹைட்டு, வெயிட்டு ப்ளஸ் செஸ்ட்டு சைஸ் ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது அப்ரோச் பண்ண முடியுங்க. அதனால் நீங்கள் ஓவராலாக நல்லா ரேங்க் எடுத்தீங்கன்னா இது நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதில் உள்ளே போகலாங்க. ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த இயர் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியலாம் பரவாயில்லைங்க. நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 வர சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணி படிச்சிங்கன்னா கம்பல்சரி நல்லா அட்டன் பண்ணலாம். நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ரிசர்வேஷன் படி நிறைய டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வருங்க. ரிசர்வேஷன் படி நிறைய சேஞ்சஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு 1 வீக் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அஃபீஷியல் எல்லாமே மெசேஜ் எல்லாமே டிஎன்பிசி சைட்லேருந்து வந்துடுங்க. அது எல்லாமே A to Z எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டு நெக்ஸ்ட்டு வீக்கில் வரும். அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 நமக்கான குரூப் 4 வரும். உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.